டிசி காமிக்ஸில் இருக்க ஜஸ்டிஸ் லீக் அப்படின்ற சூப்பர் ஹீரோ டீமை பேஸ் பண்ணி வந்த அனிமேட்டட் மூவிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 2012 வந்த ஜஸ்டிஸ் லீக் டூம் அப்படின்ற மூவி. இது ஆக்சுவலாக 2010 வந்த ஜஸ்டிஸ் லீக் கிரைசிஸ் ஆன் 2H அப்படின்ற மூவியோட ஸ்ட்ரைட் ஸ்டாண்டலோன் சீக்வல் தான். ஸ்டோரியில் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது, பட் அதே யூனிவர்ஸில் அதே கேரக்டர்ஸை வச்சு இந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. 2000 வந்த ஜஸ்டிஸ் லீக் ஆஃப் அமெரிக்கா டவர் ஆஃப் பேவல் அப்படின்ற ஒரு காமிக்கை அடாப்ட் பண்ணி தான் இந்த ஜஸ்டிஸ் லீக் டூம் மூவியை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூவிக்கு IGN 10க்கு 7 மார்க் கொடுத்துருக்கு. ஒரிஜினலாக இந்த டவர் ஆஃப் பேவல் காமிக்ல ஜஸ்டிஸ் லீக் டீமுக்கு எதிராக செயல்படுற டீம் லீக் ஆஃப் அசாசின்ஸ், அதோட லீடர் வந்து ராசால் குல். பட் இந்த மூவியில் ஜஸ்டிஸ் லீக் டீமுக்கு எதிராக செயல்படுற டீம் லீஜியன் ஆஃப் டூம், அதோட லீடர் வந்து வேண்டல் சாவேஜ் அப்படின்ற ஒரு இம்மோர்டல் தான். இந்த மூவியை பார்த்த ஆடியன்ஸ் அண்ட் ரிவ்யூவர்ஸ் இதை சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு ஷார்ட் அடாப்டேஷன்ற மாதிரி பிரைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரிக்குள்ளே இப்போ போயிடுவோம். வேண்டல் சாவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்மோர்டல் மேன் இருக்கான். 50,000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு பிளான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எர்த்தில் ஒரு புது சிவிலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், புது டெக்னாலஜியை வச்சிருக்கணும். மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு பாப்புலேஷனையும் 2/3 குறைச்சணுன்ற மாதிரி நினைக்கிறான். ஸோ அதுக்காக ஒரு டீமை அசம்பிள் பண்ணுறான். சூப்பர் வில்லன்ஸ் நிறைஞ்ச அந்த டீமில் ஃப்ளாஷோட ஆர்க் நெமிசிஸான மிரர் மாஸ்டர், பேட்மேனோட எனிமியான பெயின், சூப்பர்மேனோட ஒன் ஆஃப் த வில்லன்ஸான மெட்டலோ, நம்ம கிரீன் லேண்டனோட லவ் இன்ட்ரெஸ்டாக இருந்து வில்லனாக மாறின ஸ்டார் சஃபயர் அதாவது கேரல் ஃபெரிஸ், அதுக்கப்புறம் நம்ம வண்டர்மனோட நெமிசிஸான சீட்டா, கடைசியாக மார்ஷன் மேனோட டின் பிரதரான மெலாஃபிக் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்த்து லீஜன் ஆஃப் டூம் அப்படின்ற ஒரு டீமை அசம்பிள் பண்ணுறான். இவங்க எல்லாத்துக்கும் வேண்டல் சேவேஜ் மணி கொடுத்து ஜஸ்டிஸ் லீக் டீம் மெம்பர்ஸை டிஃபீட் பண்ணி அவங்கள கொல்லும்படி ஆர்டர் போடுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரான மிரர் மாஸ்டர்ஸ் கிட்ட பேட்மேனோட கேவில் இருக்கக்கூடிய பேட் கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒரு கண்டின்ஜென்சி பிளானை ஸ்டீல் பண்ண சொல்கிறான். அந்த கண்டின்ஜென்சி பிளான் என்ன அப்படின்னா, பேட்மேன் தன்னோட டீம் மெம்பர்ஸோட சூப்பர் பவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால எர்த்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவங்கள எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளானை போட்டுச்சிருப்பாரு. ஸோ அந்த பிளானை மிரர் மாஸ்டரை விட்டு வேண்டல் சாவேஜ் திருட சொல்கிறான். எதுக்காக பேட்மேன் அந்த பிளானை போட்டார் அப்படின்னா, ஒருவேளை ஜஸ்டிஸ் லீக் டீம் மெம்பர்ஸ்லாம் ஈவில் வேஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான பிளான் தான் அது. லீஜியன் ஆஃப் டூம் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட பங்கு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் சூப்பர் ஹீரோஸை எப்படி டேக் டவுன் பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம பேட்மேனோட பட்லரான ஆல்ஃப்ரெட் பேட்மேனுக்கு ஒரு ஃபோனை போடுறாரு. அந்த ஃபோனில் பேட்மேனோட பேரண்ட்ஸான மார்த்தா வேன் அண்ட் தாமஸ் வேனோட பாடிஸை செமெட்ரிலேருந்து யாரோ பரி பண்ணி வெளியே எடுத்துட்டாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாரு. அதை கேட்ட பேட்மேன் அங்கே போகும்போது அங்கே வில்லனான பேன் நம்ம பேட்மேனை போட்டு செம சாத்தி அந்த காஃபின் பாக்ஸ்லேயே போட்டு புதைச்சிட்டு வந்துடுறாரு உயிரோட. அந்த நேரத்தில் மார்ஷல் மேன்ஹண்டர் தன்னோட ஜான் ஜானஸ் அப்படின்ற பர்சோனால கொலீக்ஸோட சேர்ந்து இதோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம் ஜான் ஜானஸோட ஃப்ரெண்டோட உருவத்தில் மார்ஷியன் மேன்ஹண்டரோட தம்பி மெலாஃபிக் ஜோன்ஸ் அங்கே வந்து அவனுக்கு ஒரு பார்ட்டி ட்ரிங்க் கொடுக்குறான். அந்த பார்ட்டி ட்ரிங்க்ல மெக்னீஷியம் கார்பனேட்டையும் ஒரு பாய்சனையும் கலந்து கொடுத்துட்றான். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே நெருப்பை வச்சு விட்டுறான். ஸோ மெக்னீஷியம் வந்து ஹைலி கம்பஸ்டபிள்ங்கிறனால அந்த நெருப்பு அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதே நேரத்தில் வண்டர் உமன் தன்னோட எனிமியான சீட்டா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஊருக்கு வெளியில். அந்த இடத்துல சீட்டா நானோ மெஷின்ஸை வச்சு நம்ம வண்டர் உமனை இன்ஃபெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வண்டர் உமனை இது என்ன பண்ணுது அப்படின்னா, யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு சீட்டா மாதிரி தெரியுது. அந்த கடுப்பில் அவங்க வர்றவங்க போகிறவங்களெல்லாம் போட்டு சாவடி அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல ஃப்ளாஷோட வில்லனான மிரர் மாஸ்டர் ஒரு ட்ராப்பை செட் பண்ணி நம்ம ஃப்ளாஷோட ரிஸ்ட்டில் ஒரு பாமை கட்டி விட்டுறான். ஸோ அந்த பாமை அவன் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாலோ இல்லை அவன் ஓடுற வேகத்தை குறைச்சாலோ அதை வெடிச்சு சுற்றி இருக்க 3 மைலுக்கு எல்லாரும் இறந்து போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு கண்டிஷனை வச்சிடறான். அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க கேவில் ஒரு சில மக்களை ஹாஸ்டேஜஸாக அடைச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் நம்ம கிரீன் லேண்டனுக்கு வருது. அங்கே போன கிரீன் லேண்டன் அன்எக்ஸ்பெக்டடாக தன்னோட லவ் இன்ட்ரெஸ்டான கேரல் ஃபெரிஸ் அப்போ சூப்பர் வில்லனாக இருக்காங்க. ஸோ கிரீன் லேண்டன் கிட்ட ஸ்கேர்ப்ரோவோட ஃபியட்டாக்ஸனை யூஸ் பண்ணி மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கிரீன் லேண்டனோட பவர் ரிங்கை உபயோகப்படுத்துறதுக்கே நம்ம ஹேல் ஜார்டன் தகுதி இல்லாதவர் அப்படின்ற ஒரு மனநிலையை அவருக்குள்ளே ஏற்படுத்தி அந்த ரிங்கை கழட்ட வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம டெய்லி பிளானட் நியூஸ் பேப்பர் கம்பெனியோட டாப் ப்ரூஃப் மேலே ஹேக்கர்மேன் சொல்லிட்டு டெய்லி பிளானட்டோட ஒரு எம்ப்ளாயி சூசைட் பண்ணிக்கிறதுக்காக நின்று இருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்ட சூப்பர்மேன் அங்கே காப்பாற்ற போறாரு. பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஹென்ரி ஹேக்கர்மேன் கிடையாது, அது வந்து மெட்டலோ ஹென்ரி ஹேக்மேன் உருவத்தில் அங்கே நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மெட்டலோ வந்து கிரிப்டனைட் பிளட்டை வச்சு நம்ம சூப்பர்மேனை அட்டாக் பண்ணிடுது. அதே நேரத்தில் ஹால் ஆஃப் டூமில் லீஜன் ஆஃப் டூம் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட விக்டரியை ஒரு ஹீரோஸாக நாங்கள் டேக் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த விஷயத்தை வேண்டல் சாவேஜ் கிட்ட சொல்கிறாங்க. வேண்டல் சாவேஜ் தன்னோட பிளானை டெலிவர் பண்ணுறான். அது என்ன அப்படின்னா, சன்னுக்கு ஒரு ராக்கெட்டை அமைச்சு அதை
ட்ரிகர் பண்ணோம்னா சோலார் ஃப்ளேர் அது கிரியேட் பண்ணும். அது பிளானட்டை டெஸ்ட்ராய் பண்ணி மாடர்ன் டெக்னாலஜி எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிடுன்ற மாதிரி. இந்த நேரத்தில் பரியல் கிரவுண்டில் செமெட்ரிக்குள்ள காஃபின் பாக்ஸில் உயிரோட நம்ம பேனால பதிக்கப்பட்ட பேட்மேன் எப்படியோ அதுலேருந்து பிரேக் ஃப்ரீ ஆகி வெளியே வந்து தன்னோட ரெஸ்ட் ஆஃப் த லீக் மெம்பர்ஸை காப்பாற்றுறாரு. ஸோ சைபோர்க் அப்படின்ற சூப்பர் ஹீரோ வண்டர் உமன் ஃபைட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு சானிக் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி சீட்டா நம்ம வண்டர் உமன் மேலே இன்ஃபெக்ட் பண்ணியிருக்க அந்த நானோமைட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேட்மேன், வண்டர் உமன், சைபோர்க் இவங்க 3 பேரும் சேர்ந்து மார்ஷன் மேனன்ற அந்த ஃப்ளேம்லேருந்து காப்பாற்றுறாங்க. எப்படின்னா அந்த மெக்னீஷியம் இருக்கனால தான் ஃப்ளேம் நிற்காம இருந்துகிட்டே இருக்குது. அது அலுமினியம் ஆக்சைட் போட்டால் நியூட்ரலைஸ் பண்ணிடலான்னு தெரிஞ்சுக்கிட்ட பேட்மேன் அதை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பேட்மேன் ஃப்ளாஷ்க்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ வேகமாக ஓடுறதை குறைச்சாதானே அந்த பாம்பு வெடிக்கும். நீ வேகமாக ஓடுறதை நிறுத்தாத, இங்கேருந்து டேரெக்டாக நார்த் போல்க்கோ இல்லை சவுத் போல்க்கோ போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்பர்க்ஸில் வேகமாக ஓடு, உன்னோட மாலிகுலர் வைப்ரேஷனை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்துட்டு அந்த பாம்பு உள்ளேயே சிக்கிருன்ற மாதிரி சொல்கிறாரு. ஃப்ளாஷும் அதே மாதிரி பண்ணி எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பேட்மேன், வண்டர் உமன், சைபோர்க் இவங்கெல்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொலாப்ஸ்ட் மைனுக்கு போகிறாங்க. அங்கே தான் ஹேல் ஜார்டனும் ஸ்டார் சப்வேரும் ஃபைட் பண்ணாங்க. ஸோ ஹேல் ஜார்டனை அங்கேருந்து கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் எல்லாம் மனுஷன் கிடையாது, அது ஆண்ட்ராய்ட் ரோபோட்ஸ்ன்ற மாதிரி பேட்மேன் ரிவீல் பண்ணுறாரு. ஸோ இதை கேட்ட ஹேல் ஜார்டன் தன்னோட வில் பவரை யூஸ் பண்ணி அந்த கிரீன் லேண்டன் பவர் இங்கே ரீகெயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதர் லீக் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து மெட்ரோபாலிஸ்க்கு வராங்க. மெட்ரோபாலிஸ்க்கு வந்து சூப்பர்மேனை அந்த கிரிப்டனைட் புல்லட்ல இருந்து சேவ் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் நைஃபை யூஸ் பண்ணி அந்த புல்லட்டை அவரோட உடம்புலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லீக் டீம்ஸ் எல்லாமே வாட்ச் டவருக்கு வராங்க. பேட்மேன் அவரோட ஆல்டர்னேட் பிளானை யூஸ் பண்ணி மிரர் மாஸ்டரால் ஹேக் பண்ணப்பட்ட அந்த கம்ப்யூட்டரை திரும்பவும் ஆன்லைனுக்கு கொண்டு வராரு. லீஜன் ஆஃப் டூ மெம்பர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணி அவங்க கூட ஃபைட் பண்ணி அவங்களை கேப்சர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சன்னுக்கு அமிச்ச அந்த ராக்கெட்டையும் வேற டைரக்ஷனுக்கு மாற்றி விட்டு எர்த்தையும் சேவ் பண்ணிடுறாங்க. இந்த டைம்ல சூப்பர்மேன் தன்னோட ஜஸ்டிஸ் லீக் டீம்பர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அது ரொம்பவே நல்ல இன்ஃபர்மேஷன் தான். வேண்டல் சேவ் அப்படின்ற அந்த இம்மோர்டல் வில்லனை கோர்ட்டில் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் சைபோர்கை அஃபிஷியலாக 7th மெம்பராக டீமில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இங்கே தான் யுனைட் தி 7 அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் லீக் டீமில் வெறும் 6 மெம்பர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேட்மேன் அஃபிஷியலாக டீமில் வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் லீக் டீம்பர்ஸ் ஒரு ஓட்டை கேஸ் பண்ணுறாங்க. பேட்மேன் தன்னோட ஆக்ஷன்ஸ்க்காக வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் தான் பண்ணது நியாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் டீம் மட்டும் வெளியில் போயிடுறாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் பேட்மேன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையால் ஒரு சின்ன பாக்ஸில் கிரிப்டனைட் புல்லட்டை வச்சு கொடுக்குறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பேட்மேன் நினச்ச மாதிரியே ஜஸ்டிஸ் டீம் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எப்பயாவது ஈவில் வேஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா பேட்மேன் நினச்ச மாதிரி பண்ணி அவங்கள யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறது தான். இந்த மூவியை பார்க்காதவங்க மறக்காமல் அமேசான் பிரைமில் செக் பண்ணி பாருங்கள், அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃபோக்ஸ், சீ யூ சூன், ஹேவ் அ குட் டே.